பண்ணால் தான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அதனாலேயே நம்ம வந்து இவ்வளோ பெரிய பாறை கருவாடை மீனை எடுத்து கருவாடாக தயார் பண்ணியிருக்கிறோம். கருவாடு செய்முறையே வந்து கருவாட்டுக்கு ரொம்ப ஃபேமஸான விஷயம் பட்டறை கருவாடு செய்முறை. இப்போ பார்க்குறது வந்து மிகப்பெரிய பட்டறை கருவாடு, அதுவும் பாறை கருவாடு. இந்த பாறை கருவாடை நம்ம பட்டறை முறையில் நம்ம தயார் பண்ணியிருக்கிறோம். ஏறத்தாழ 25 கிலோவுக்கு மேலே உள்ள பிரம்மாண்டமான பட்டறை பாறை கருவாடை தான் இன்றைக்கி நம்ம வந்து கட் பண்ணுறோம். ஸோ வித்தியாசமாக இந்த மாதிரி கருவாடு நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா நிச்சயமாக கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ பெரிய மீனை கருவாடாக எல்லாருமே பண்ண மாட்டாங்க. என்ன காரணம் கேட்டிங்கன்னா பிரம்மாண்டமாகவும் இருக்கும், அதே நேரத்தில் ரொம்ப பெரிய பொருட்செலவாகவும் இருக்கிறதுனால இந்த மாதிரியான கருவாடுகளை பண்ணுறது ரொம்ப ரொம்ப ரேர். நம்ம வந்து இந்த பட்டறைக்கு வைக்கிறதுக்கு இப்படி கருவாடுகள் பண்ணால் தான் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அதனாலேயே நம்ம வந்து இவ்வளோ பெரிய பாறை கருவாடை மீனை எடுத்து கருவாடாக தயார் பண்ணிடுவாங்க. எப்படி இருக்குன்னு இப்போ வந்து இந்த பாறை கருவாடை வந்து கட் பண்ணுறாங்க. பாறை 25 கிலோ வெயிட் உள்ள பாறை. இந்த பீஸ் எப்படி வருதுன்னு பாருங்க. அதான் இதில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். பீஸ் அறுத்து அப்படி காமிக்கணும். சூப்பரான பாறை கருவாடு எப்படி இருக்கு பாருங்க. மீட் அல்வா மாதிரி இருக்கு. இந்த பாறை கருவாடு நம்மளுக்கு தேவைன்னா நிச்சயமா நம்ம நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. சூப்பரான சுவையான பட்டறை பாறை கருவாடு, புளிக்கருவாடு. இது அல்வா மாதிரி தனித்தனியாக இருக்குது. சூப்பராக இருக்குது. உண்மையிலேயே நம்ம ருசியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது. கருவாடு செய்முறையே வந்து கருவாட்டுக்கு ரொம்ப ஃபேமஸான விஷயம் பட்டறை கருவாடு செய்முறை. இங்கே வாங்க எப்படி இருக்கு பாருங்க. அல்வா தான், அல்வா துண்டு மாதிரி இருக்குது.